ஹாய், ஹலோ, வணக்கம். நான் 90ஸ் கிட்ஸ். எனக்கு 90ஸ்ல வந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்களா? அப்போ இன்னைக்கு நான் குடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு, நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு வந்திருக்கிற 3 கண்டஸ்டன்ட்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க. நீங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வெல்கம் டூ என்ன பாட்டு பாட? தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரைட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். கேள்விகள் பல ரூபத்துல இருக்கும். பதில் எப்போ ஒரு பாடலா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே 90ஸ்ல வந்த மெலடி சாங்ஸாக இருக்க போகிறது. பல மியூசிக் டைரக்டர்ஸ், பல சிங்கர்ஸ் அண்ட் இந்த கேள்விகள் இன்னைக்கு 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாட்டு வரும், வானத்தில் தோன்றும், பறந்து போகும், முகத்தில் இருக்கும், பூவாய் மலரும், பெயர் சொல்லும். என்னடா விதவிதமா வச்சிருக்கேன் கேட்டகரி நேம் பாக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பறந்து போகும் அப்படின்னா அந்த பாடலோடைய வரிகள்ல ஒரு பேர்டோடைய நேம் இருக்க போகுது. ஆர் பூவாய் மலரும்னா அதுல ஒரு பூ இருக்கும். பெயர் சொல்லும்னா யாரோ ஒரு ஒரு சம் பர்சன்ஸ் நேம் அதுல இருக்கும். வானத்தில் தோன்றும், வானத்துல என்னெல்லாம் வரும் அதெல்லாம் அந்த பாடல்ல இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாடலுடைய கேட்டகரிஸ் இன்னைக்கு. லெட்ஸ் மீட் our contestants today. We have Badri, Raji and Viji. Hi all, welcome to the show. All the best. ஓகே, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல முதல் கேள்வி பத்ரி உங்களுக்கு. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். பாட்டு வரும் 100. ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு துளி பாட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பிட் பிஜிஎம் கேட்கும். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். இதோ இதோ என் பல்லவி. எஸ் எஸ், மேல தெரியுமா? பாடுங்க. எப்போது கீதமாகுமோ இவள் இவள் உன் சரணம் என்றார் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி. எஸ், எக்ஸலென்ட். அதுதான் அந்த பாடல். சிகரம் படத்துல வந்து 91ல எஸ்பிபி அவர்கள் குரல்ல அவருடைய இசையில வந்த படம் இது. சித்ராவுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ யூ ஓப்பன் யுவர் ஸ்கோர் வித் 100 பாயிண்ட்ஸ் பத்ரி. எக்ஸலென்ட் ஸ்டார்ட். அடுத்த கேள்வி ராஜி, உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். வானத்தில் தோன்றும் 100. இது வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா வரும் திரையில. நீங்க எல்லாத்தையும் கோத்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். ஹியர் ஆர் யுவர் வேர்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, உந்தன் கண்கள் மட்டும் என்னை காணும், தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் ரசிக்கவில்லையே. எஸ் எஸ், அதுதான் கரெக்டான பாடல். இந்திரா படத்துல வந்தது. 1995ல வந்த படம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில. ஹரிணி, there are 2 versions to it. ஹரிஹரன் வெர்ஷன் ஒன்று இருக்கு, ஹரிணி வெர்ஷன் இருக்கு. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ராஜி. ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 100 more பாயிண்ட்ஸ். விஜய், அடுத்த கேள்வி உங்களுது. பூவாய் மலரும் 100. வேர்ட் கிளவுட் தான் உங்களுக்கும். ஸோ உங்களுக்கான ஜம்பிள் இதோ. அடுக்குமல்லி எடுத்து வச்சேன், தொடுத்து வச்ச மாலை. அதுதான் அதுதான். ஏன் இவ்வளோ சந்தேகம்? அதுதான் அந்த பாட்டு. அடுக்கு மல்லி எடுத்து வச்ச, எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை, மணக்கும் ஒரு மணி கழுத்தில் விழுந்தது இந்த வேலை. ஆவாரப்பூ படத்துல வந்தது 92ல. ராஜா சார் இசையில் எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி இவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள். ஸோ விஜய், உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் வெல் குட் ஸ்டார்ட் டு த ஷோ. எல்லாரும் ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. நான் பத்ரி நாராயணன். நான் ஒரு பாராலிம்பிக் பயிற்சியாளர். நான் தொடர்ந்து மேமோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு மியூசிக் இஸ் அ மெடிசன், ஐ பிலீவ் இட். அதனால் அதுக்குள்ளே கொண்டு போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் மேமோட இது பார்க்கும்போது கண்டினியூவாக நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம் கிவிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டி. பூவாய் மலரும். எவ்வளவு 200. 200. உங்களுக்கு வந்து ஒரு மீனியம். ஸோ வடிவேலு வரார் உங்களுக்கு க்ளூ கொடுக்க. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என் கொண்டையில இருக்கிற பூவோட சைஸ்னால தான் என்னால் அதை மறைக்க முடியல. கூடையில இருக்கிற கனமான பூவை நான் எப்படி தூக்குவேன் அப்படிங்கிறாரு. எந்த பாடலை பத்தி இப்படி சொல்றாரு?
அண்ணாமலை படம் எஸ்பிபி சாரோட தான். கொண்டையில் தாழும் மனோன்னு நினைக்கிறேன், மனோ சார் நினைக்கிறேன். கொண்டையில் இல்ல தாழும் எஸ்பிபி தான், குகையில் எஸ்பிபி தான். என்ன பூ குஷுபு. எஸ்பிபி சார். Yes, அதுதான் அந்த பாடல். கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ உடையில் என்ன பூ பூ. குஷ்பு ஏன் குஷ்பு. So, அண்ணாமலை படத்துல வந்தது 92ல தேவா அவர்கள் இசையில் எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் பத்ரி ஈஸியா நீங்க வடிவேலுவை கிராக் பண்ணிட்டீங்க. என் பேர் ராஜி. நான் யூஎஸ்ல ஒரு 24 இயர்ஸா இருக்கேன். ஸோ நார்த் கேரளால இருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க. ஸோ சேம் லைக் அதர் செட், பிரியாவோட ப்ரோக்ராமை பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆகி வாண்டட் டு பி அ பார்ட்டிசிபென்ட். அண்ட் தேங்க்யூ பிரியா ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மியூசிக் த எலிக்சர் மாதிரி, எப்போ வேணும்னாலும் சேடா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் அந்த சாங்ஸ் தான் எனக்கு மெடிசன் மாதிரி இருக்கும். வானத்தில் தோன்றும் 200. பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு ஒரு விடுகதை ரூபத்துல இதோ. நிலவுக்கு என்னடி இத்தனை சோகம், முல்லை மலருக்கும் ஏனோ வீண்பாரம், சிலைக்கு சோறூட்ட அன்னையாய் நானும், நந்தவனத்தில் தேரோட்ட துணையாய் நீயும். படத்தோட நந்தவனத்தேர் மூவி. யா. ம். வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே விண்கோபம் ஏனடி மானே, முல்லை மலரே முல்லை மலரே காரும் தீர்த்தவன் நானே. அதுதான் கரெக்டான பாடல். நந்தவனத்தேரு படத்துல 95ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபியும் உமா ரமணனும் பாடியிருந்தாங்க இந்த பாடல். ஆர்வி உதயகுமார் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். வெல் ஐடென்டிஃபைட் ராஜி. 200 more points for you. நான் விஜி சுரேஷ். நான் இங்கே யூஎஸ்க்கு வந்து 6 இயர்ஸ் ஆக போகுது. பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாவோட ஆக்சுவலி சீசன் 4லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பட் அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லா எபிசோட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ பிரியா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஷோ. பேர் சொல்லும் 200. பேர் சொல்லும் 200. இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. இது எந்த பாடல்? அஞ்சலி 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 புஷ்பாஞ்சலி. எஸ், அதுதான் அஞ்சலி. அஞ்சலி புஷ்பா படத்தோட எஸ்டிட்டு தான் அது. அண்ட் ஸோ அஞ்சலின்னு 2 நடிகைகள். அஞ்சலி படத்துல வந்த பேபி அஞ்சலி. கரெக்டா சொல்லிட்டீங்க. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி. என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங். அதான் அந்த பாடல் டூயட் படத்துல வந்து 94ல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்த பாடல். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ விஜய் பண்ணி நீங்களும் 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. எல்லாரும் அப்படியே ஒரே சீரா ஓடிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் நெக்கா இருக்கு. பார்க்கலாம் அடுத்த ரவுண்ட் எப்படி போகுதுன்னு. மதுரை ஓடினி பேர் சொல்லும் 300. பேர் சொல்லும் 300. உங்களுக்கு வந்து ஒரு முகமும் குரலும். ஸோ இந்த பாட்டுல நடிச்சவங்க, பாடினவங்க, அதை தவிர பாடல் வரிகளுக்கான ஒரு க்ளூவும் இதுல வச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டுல நடிச்சது கார்த்திக் மற்றும் மீனா, பாடியது எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி. அதை தவிர இருக்கிற மித்த 2 பேர் வந்து இந்த பாட்டோடைய வரிகளுக்கான க்ளூ. அது யாருன்னு தெரியுமா அப்படிங்கறது நீங்க தான் பார்த்து சொல்லணும். ரம்யா கிருஷ்ணன், இன்னொருத்தவங்க யாரு? அஞ்சலி தேவியா? இல்ல சரி, பழைய நடிகைங்கிறதுனால உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், லலிதா, பத்மினி, ராகினின்னு 3 சிஸ்டர்ஸ் நடிச்சிருந்தாங்கல்ல, அதுல கடைசி இவங்க ராகினி. கார்த்திக், மீனா. கேட்டகரி வந்து பெயர் சொல்லும். ஸோ ஒரு பெயர்ல தான் இந்த பாடல் வருது, ஆரம்பிக்குது. நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல, உங்க டைம் ஆயிடுத்து. ஐ அம் பாசிங் இட். ராஜி, உங்களுக்கு தெரியுமா? தெரியல பிரியா. தெரியல. விஜய், உங்களுக்கு? தெரியல. ஹரி கிருஷ்ணா படம். பட் ஹரி சம்திங். பட் எனக்கு பாட்டு ஹரிச்சந்திரன் படம். இந்த பாட்டு நானே சொல்லிடுறேன். போராகினி நீலாம்பரி என்றாகமோ நீ
நானடி மனமே உன்னையே நின்னையே எண்ணினேன் வரும். மருமகன் அப்படிங்கிற படத்துல வந்து 95ல தேவா அவர்கள் இசையில எஸ்பிபியும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களோட வரிகள். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்க பத்ரி? இல்ல மேடம், மிஸ் பண்றோம். பாட்டை கேட்டதில்லை. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க ரம்யான்னு யோசிச்சு மிஸ்லீட் ஆயிட்டீங்க. ஏன்னா அது நீலாம்பரி படையப்பால வந்து நான் ரம்யாக்குள்ளதான் போனேன், ராகினிக்குள்ள போல. அதான் அந்த பாடல். சரி, ஓகே. இப்ப யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜி உங்களுது. நான் வானத்தில் தோன்றும் 300 அதே எடுக்கிறேன். கலக்கல் பாட்டு உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வருது. ரெண்டையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஒன்னு மாத்திரம் சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். உங்களுக்கான பாடல் இதோ. இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராது பொன்னேரும் குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே உலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே தீயாகினால் நான் மழையாகிறேன். நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவோம். நீ வாடினால் என் உயிர் தேகிறேன். செகண்ட் சாங் வந்து மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, பிரபுதேவா சிம்ரன். அது ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு நிமிஷம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாடு ஜோடி தேவை. அது எஸ் எஸ். வெண்ணிலவும் மின்னலும் வானில் தோன்றும் 2 விஷயங்கள் தான் இந்த பாட்டுல கொடுத்திருந்தேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பாடலுமே. மின்னல் ஒரு கோடி விஐபி படத்தை வந்தது 97ல. ரஞ்சித் பரோட் அப்படிங்கிறவங்களோட இசையில வந்தது. அது ஹரிஹரனும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். வெண்ணிலவே வெண்ணிலவே அது மோஸ்ட் பாப்புலர் சாங். மின்சார கனவுல வந்து 97ல வந்த படம் தான் இதுவும். ஏஆர் ரஹ்மான் இசையில ஹரிஹரனும் சாதனா சர்கமும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ரெண்டையும் அழகா சால்வ் பண்ணி ராஜி 300 more points for you. நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜி. பறந்து போகும் 200. பறந்து போகும் 200 இஸ் முதல் வரி என்ன? உங்களுக்கு பாடல் வரிகள் எங்கேயாவது நான் கொடுப்பேன், நீங்க முதல் வரி சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இது. வேங்குழலின் ஓசை எழ, பாய் விரிக்கும் ஆசை எழ, மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க, பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க. பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க. ஐயோ. புன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து அதேதான். புன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு, எங்குழலின் ஓசையழ, பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க. பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகான ஒரு பாடல். முத்துக்காளை படத்துல வந்து 95ல ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபிஎம் எஸ் ஜானகி அம்மா இந்த பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். விஜய் 200 points for you. இது 4th round. ஸோ இனிமே பாஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். சொல்லி நீங்க எடுக்கலாம். பாட்டு வரும் 300. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த பாடலை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு 3 க்ளூ கிடைக்கும். முதல் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூக்கு அப்புறம் ஆன்சர் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். அப்பவும் சொல்லலை, நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை இப்போ ரிவீல் பண்றேன். இது முகமும் குரலும் தான். ஸோ இது வந்து ராமராஜன் அவர்கள் நடிப்புல வந்த பாடல். ஏசுதாஸ் அவர்கள் இது பாடியிருந்தாரு ராஜஸ்தார் மியூசிக்ல. இது வந்து ஒரு டான்ஸுக்கான பாடப்படும் பாடல். பரதநாட்டியம் டான்ஸ் பாடல். என்ன பாடல்? பரதநாட்டியம். ஆமா, பாட்டுல பரதநாட்டியம் டீச்சர் ஆயிருக்கும். ஜேசுதாஸ் பாடிய இளையராஜாவினுடைய இசையில் அமைந்தது. ஆமா, ராமராஜன் நடிப்புல. ராமராஜன் ஏசுதாஸ் நிறைய சாங்ஸ் கிடையாது, ரொம்ப ஃபியூ தான். இல்ல, உங்களுக்கு நான் அடுத்த க்ளூ கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஆடியோ க்ளூ.
எங்கேயாவது ஏதாவது பல்ப் எரியுதா? எரியலையே. ஒரு நிமிஷம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் எரியும். இந்த பாட்டு கேட்டதே இல்லைன்னா வராது. இன்னொரு க்ளூ கொடுக்கலாமா? தேர்ட் க்ளூ. ஓகே. இது பாடல் வரிகள். முழு நிலவே அருள் வடிவே கலை அழகே சிலை வடிவே. கலைவாணியோ ராணியோ அந்த song. அந்த பாட்டு இல்ல. நினைச்சேன் நீங்க அந்த அந்த போவீங்க. அது இல்ல. அது வில்லு பாட்டுக்காரன். அது இல்ல. வில்லு பாட்டுக்காரன். அது எஸ்பிபி ஆச்சே. இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. இது கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லையா? சோ இட் கோஸ் டு விஜி. விஜி உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேம். ராஜி உங்களுக்கு தெரியுமா? தெரியல. உங்களுக்கு தெரியல. ஓகே, ஐ டோன்ட் நோ எப்படி இது பாட்டு யாருக்குமே தெரியலன்னுட்டு. ஸோ இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. தோம் 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 என நடமிடடி தகதிமி தோம் 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 என நடமிடடி முழு நிலவே அருள் வடிவே கலை அழகே சிலை வடிவே திருவடி தாண்டவம் தரிக்கிட்ட தகதிமி தகஜுணு ததிக்கிட்ட தோம் 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 என நடமிடடி. ஊரெல்லாம் உன் பாட்டு அப்படிங்கிற படத்தை வந்தது. இதுல எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். ஊரெல்லாம் உன் பாட்டு தான், அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப ஒரு அழகான படம். ராமபிரியா அப்படிங்கிற ஒரு ராகத்துல போட்டிருந்தாரு ராஜா சார். 2 பாட்டு தான் போட்டிருக்காரு இந்த ராகத்துல. இது ஒண்ணு, மோகமுல் படத்துல ஒரு பாட்டு உண்டு. இந்த பாட்டு வந்து பார்த்தபோது எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்கல. ராமராஜன் ரொம்ப நல்லா இதுக்கு எமோட் பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணியிருந்தாரு. நான் வந்து அவர் வந்து இவ்வளவு நல்ல ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு பரதநாட்டியம் சாங்குக்கு, ஒரு கிளாசிக்கல் சாங்குக்கு இவ்வளவு நல்லா எமோட் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. 91ல வந்த படம் ராஜா சார் மியூசிக்ல. பிறைசூடன் அவருடைய அழகான வரிகள்ல வந்து பாடல் இது. இது யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கலன்னா இனிமே கேட்டு பாருங்க. அழகான பாடல். நெக்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் ராஜி. உங்க கேள்வி. முகத்தில் இருக்கும் 300. படம் பாரு பாட்டு பாடு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாட்டோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்பேன். அதுல நீங்க பாட்டை சொல்லணும். தெரியுமான்னு பாருங்க. இந்த பாட்டு என்னன்னு. இளைய திலகம் பிரபு மற்றும் நிரோஷா இந்த பாடல் இருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூம் பாருங்க. பாட்டு என்னன்னு தெரியுதான்னு சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்களோ? முகத்தில் இருக்கும். சோ அப்படி யோசிச்சு பாருங்க. முகத்துல என்னெல்லாம் இருக்கு. என்ன இருக்குன்னு யோசிக்கிறேன். தெரியல. ஓகே. கோஸ் டு பத்ரி. உங்களுக்கு தெரியுமா? தெரியல. விஜய் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. மேபி கண்ணுன்னு ஸ்டார்ட் ஆகுமோன்னு தோணுது. கண்ணு இல்ல நான் ஐ ரிவீல் இட் டு ராஜி. இது வந்து காவலுக்கு கெட்டிக்காரன் படத்துல வந்தது. இதழெனும் மடலிலே இன்பம் எழுதிடும் கவிதையே விடுகிற வரையிலே விழியில் விரகம் பெருகுதே இதயம் திருடவே இளமை துடிக்குதே மனம் தவிக்குதே துடிக்குதே. இது வந்து அந்த மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு ராஜா ராணி கெட்டப் தான் இந்த பாடலும். மனோ அண்ட் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. இளைய பாரதி அவருடைய வரிகள் ராஜா சார் மியூசிக்ல. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விஜி. பறந்து போகும் 300. பறந்து போகும் 300. ஸோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் மிக்ஸ் ஆகி வருது. காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில் மனசில திறந்தது மணிக்கதவு மரகத பதுமையை இனி தழுவு தாமரையும் பூத்திருச்சு தக்காளி பழுத்திருச்சு விதவிதமா விருந்து வச்சு விழி வழியே மருந்து வச்சு இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளிக்கொள்ள மாமா விரல் தோட அதில் பல சுகம் வரும் பொழுதாச்சு. பாட்டு கிளி பாட்டு சொன்ன அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சந்தைக்கு வந்து கிளி ஜட
இன்னொன்னு குயில், நீங்க 2 கிளியாக்கிட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. காட்டுக்குயில் பாட்டு சொல்லுங்க அந்த பாடல். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாளமே, கொட்டும் கெட்டி மேளமே. சின்ன மாப்பிள்ளை படத்துல வந்தது 93ல ராஜா சார் மியூசிக்ல மனோவும் சொர்ணலதாவும் பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து தர்மதுரை படத்துல வந்து சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா அழகா இருக்கும் இந்த பாடல். சூப்பர் ஸ்டார் நடிச்சது. அது சார் மியூசிக்ல எஸ்பிபி எஸ் ஜானகிமாவும் பாடியிருந்தாங்க. பத்து அருணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ நீங்க ரெண்டையும் சால்வ் பண்ணி விஜி சூப்பர். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. முகத்தில் இருக்கும் 200. முகத்தில் இருக்கும் 200. இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் தெரியல, ஜம்பிள்டா இருக்கும். கண்ணத்துல வை ஓ நீ மின்ன மின்ன என்னென்னவோ செய்வதெல்லாம் செய்ய சொல்ல வாடி மாச காத்து வந்து காத்தாடியோ மேல எஸ் எஸ் அதுதான் அந்த பாட்டு. இல்ல அர்ஜுன் இல்ல, சரத்குமார் கேப்டன் அப்படிங்கிற படத்துல வந்தது. சரத்குமாரும் சுகன்யாவும் சிற்பி அவர்கள் இசையில வந்தது. எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். பண்ணி 200 பாயிண்ட் கொடுத்தீங்க பத்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ராஜி. பூவாய் மலரும் 300. ஓகே, உங்களுக்கு என்ன பூன்னு பார்க்கலாம். ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன பெட் பிஜிஎம் கேக்கும். செம்பருத்தி பூவு பெண்ணொருத்தி போலே அம்பலத்தில் ஆடுதிங்கே. எஸ் கரெக்ட். செம்பருத்தி படத்துல வந்த பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. 92ல வந்த படம். ராஜா சார் இசையில மனுவும் சித்ராவும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஜாயினிங் தேம் வாஸ் பி பானுமதி அம்மா. வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்து ரொம்ப ஒரு அழகான பாடல். காப்பி அண்ட் பிருந்தாவன சாரங்கா இந்த 2 ராகத்தோடைய ஒரு கலம்பையா கொடுத்திருந்தார் இது ராஜா சார். வெல் ஐடென்டிஃபைட். ராஜி 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. விஜி உங்க கேள்வி. பாட்டு வரும் 200. 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள்லேயும் சில எழுத்துக்கள் இருக்காது, கச்சட தப்பற இருக்காது. அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். இதோ உங்கள் பாடல். நேரம் ஆயிட்டு இருக்கு. ராகம் பாடவா? என்ன ராகம்? தோடி ராகம் பாடவா, மெல்ல பாடு. அதேதான். ஆதி தாளம் போடவா, மெல்ல போடு. மேனி என்னும் வீணை மீட்டுகின்ற வேளை மடியினில் உன்னை சேர்த்து. மாநகர காவல் படத்துல வந்தது 91ல. சந்திரபோஸ் அவர்கள் இசையில ஏசுதாஸ் சித்ரா பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். ஸோ விஜி கரெக்டா பண்ணிட்டீங்க. 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. லாஸ்ட் ரவுண்ட். பத்ரி உங்க கேள்வி எடுக்கலாம். பெயர் சொல்லும். பெயர் சொல்லும் உங்களுக்கானது. பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் தரேன். ஆங்கில கவி ஷெல்லி கண்டானோ இந்த ஜாதி மல்லி, ராம காவியம் படைத்தவன் இன்றில்லை, காவிய காதல்களும் இவ்வுலகில் இல்லை, இவர்களை பாடாமல் சென்றது நியாயமோ? ஷெல்லியும் கம்பனும் தோற்றானே. கம்பனும் தோற்றானே. பாட்டு என்ன பாட்டு? ஜாதி மல்லி. அது படம். கம்பன் எங்கு போனான், ஷெல்லி என்ன ஆனான், நம்மை பாடாமல். கம்பன் எங்கு போனான், ஷெல்லி என்ன ஆனான், நம்மை பாடாமல். அதுதான் அந்த பாடல். லைலா செத்து போனாள், மஜ்னு செத்து போனான், நம்மை பாடாமல்.
ஜாதி மல்லி படத்துல வந்தது 93ல மரகதமணி அவர்கள் இசையில எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க பத்ரி. ராஜி உங்க கேள்வி. பறந்து போகும் 100. பறந்து போகும் இஸ் a picture puzzle. ஸோ இந்த பறந்து போற பறவையை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. மைனாவா? குயில். அது அந்த பிக்சர் வந்து ஒரு ஸ்லம். அது தாராவி ஸ்லம்னு வச்சுக்கோங்க. தெரியல. தெரியல. ஓகே. ஆன்டி கிளாக் வைஸ் பாஸ் இல்லையா? ஸோ பத்ரி இது உங்களுக்கு தெரியுமா? குயில புடிச்சு கூட்டில் அடைச்சு. இல்ல இல்ல இல்ல. விஜய் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. என்னங்க இது ஸ்லம்னு சொல்றேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. குயிலுக்குப்போம் கோபுரமானதென்ன. அதான் கோபுரம் போட்டிருக்கேன்ல பக்கத்துல, அதை வச்சு நீங்க சொல்லியிருக்க வேணாமோ? அதான் சம்டைம்ஸ் அது ஸ்ட்ரைக் ஆகாது. என் உயிர் தோழன் படத்துல வந்த பாடல் இது 90ல வந்தது. ராஜா சார் மியூசிக்ல மலேசியா வாசுதேவனும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. கங்கை அமரனோட வரிகள். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு விஜய். விஜய் உங்களுக்கு முகத்தில் இருக்கும்ல 100 இது பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் தரேன். அவனுக்காக கண்ணால் சொல்கிறாள் கவிதை, அவளுக்காக கண்ணாளன் தருகிறான் மனதை. அவளிடம் தஞ்சம் அவன் ஆத்மாவும், கல்லூரியில் கொஞ்சும் அவள் அழகும். படத்தோட பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக. அதேதான், அதுதான் அந்த பாடல். என் கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக. ஆத்மா படத்துல வந்தது 93ல ராஜா சார் மியூசிக்ல. தாசன் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க, வாலியருடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் எடுத்து யூ ஆர் க்ளோசிங் த போர்டு விஜய். ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். வி ஹேவ் பத்ரி வித் 600, ராஜி வித் 900 and Vijay with 1100 is our big winner today. Congratulations, all of you played very well. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இதே போல இன்னொரு அழகான எபிசோடோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இன் another episode of என்ன பாட்டு பாட. நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் இஸ் நடிகர் எஸ் ராஜேந்திரன் மற்றும் நடிகை விஜயகுமாரி இவங்களுடைய நடிப்புல கூட்டணியில வந்த பாடல்கள். அடுத்த வார நிகழ்ச்சியில பழைய பாடல் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.